2 டின்ல வச்சுட்டேன் பாருங்க. இந்த ட்ரிப் தான் 2 டின்ல வச்சிருக்கேன். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. வெறும் பச்சை மிளகாய் பருப்பு கொஞ்சம் கடைகிறேன் எங்களுக்கு. அவ்வளோதான் எனக்கு எங்கள் வீட்டுக்காருக்கும். இது வந்து பாசம் பிடிக்காம அப்படியே இருக்குன்னா குளோரின் போட்டு நம்ம சுத்தம் பண்ணிக்கிட்டு தண்ணி. இந்த வெயிலுக்கு கறிபலாலாம் ஒரு மாதிரி வெம்பி போன மாதிரி ஆயிடுச்சு அப்படியே. அதில் சம்மர் டைமில் பசங்க எல்லாம் இங்கே தான் கிரிக்கெட் விளையாடுவாங்க. கரெக்டாக நான் இங்கே இருக்கிற நேரம். எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்னைக்கு வந்து ஸ்பெஷலாக ஒரு 2 டின் அளவுக்கு இது செய்ய போகிறேன். பனானா கேக்கு. வாழைப்பழம் ஒரு சீப்பு வாழைப்பழம் இருக்குது. அது சும்மா கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அதனால் வாழைப்பழத்தில் வச்சு கேக் செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கெஸ்ட்டு உடம்புக்கார பிள்ளைங்களாம் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் கேக்காக செஞ்சு கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க. ஆளுக்கு 2 கேக்காக சாப்பிட்டு முடிச்சுடுவாங்க. நமக்கு வாழைப்பழம் சேல்ஸ் ஆயிரும். அதுக்கு தான் இன்னைக்கு வந்து ஒரு செட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ அடுத்த செட்டு ரெடி பண்ணிட்டுக்கிறேன். 2 ஒட்டுக்கா நம்ம ஓவனில் வச்சிடலாம் இல்லைங்களா? அதுக்காக தான். இந்த வாழைப்பழத்தோட ரெசிபி நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். ரீல்ஸ்லேயும் போட்டிருக்கேன், இதுலேயும் போட்டிருக்கேன். அதனால் தெரியாதீங்க, அதை பார்த்து கூட செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. ஏன்னா லீவில் வீட்டில் இருக்கிறாங்க, எதையாவது ஒன்று சாப்பிட்டுட்டே இருக்கணுங்கிறாங்க. அதுக்காக தான். ஓகேவா? இன்றைக்கி வந்து என்ன ஸ்பெஷலாக செய்கிறேன்னாக்கா மீன் குழம்பு தான் வைக்கிறேன். சண்டே ஸ்பெஷலாக மீன் குழம்பும் மீன் வறுவலும் தான் செய்ய போகிறேன். சரிங்களா? ஓகே. இதெல்லாம் வச்சு வறுவல் இல்லை, ஃப்ரை. கரெக்டு. நான் மீனில் வறுவல் பண்ண மீன் திருதாயிரும்ல உதிரி. மீன் ஃப்ரையை தான் அப்படி செய்யிட்டேன். சாரி. மீன் குழம்பும் மீன் ஃப்ரையும் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து மீன் எல்லாம் ஃப்ரைக்கு கருத்தி வச்சுட்டேன். இந்த பொரிச்சா போதும். இன்னைக்கு பொரிச்சா போதும். இனி மீன் குழம்புக்கு ரெடி பண்ணணும். இதை எடுத்து ஓவனில் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு மீன் குழம்புக்கு ரெடி பண்ணிடுறேன். ஓகே. 2 டின்ல வச்சுட்டேன் பாருங்க. இந்த ட்ரிப் தான் 2 டின்ல வச்சுருக்கேன். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. 175 டிகிரியில் நம்ம வந்து 45 நிமிஷம் வைக்கணும். சரி, 45 நிமிஷம் வைக்கிறோம். ஏன் வந்து ஒரு ட்ரிப் வைக்கணும், 2 சேர்த்து வச்சலான்னு தான் வச்சுட்டேன். பாட்டுக்கு வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து மீன் குழம்பு வச்சலாம். மீன் குழம்புக்கு தேவையானதெல்லாம் வணக்கி விட்டுட்டேன். ஒன்றும் இல்லை, வெங்காயம், பூண்டு, சீரகம், மிளகு, அதுக்கப்புறம் தக்காளி, 2 தக்காளி போட்டு நல்லா வதக்கியாச்சு. இதை அரைச்சிட்டு அப்படியே புளி ஊற்றி குழம்பு வைக்கிறதா. எங்களுக்கு வந்து முதல்ல வந்து இப்போ மீன் போடுறதுக்கு முன்னே கொஞ்சம் புளிக்குழம்பு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு வெறும் பச்சை மிளகாய் பருப்பு கொஞ்சம் கடைகிறேன் எங்களுக்கு. அவ்வளோதான் எனக்கு எங்கள் வீட்டுக்காருக்கும். பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் மீன் குழம்பும் மீன் ஃப்ரையும். ஓகேங்களா? சரி, நான் செஞ்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே. 2 கேக்குமே சூப்பராக வந்துருக்குது. இப்போ நம்ம பீஸ் போட்டு நம்ம கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுத்துடலாம். உங்களோட பெரிய பீஸ் போட்டு மாடா. இது சரியாக இருக்கு மாடா. இது வந்து 6 பழம். இதில் 3 பழம், இதில் 3 பழம். சூப்பராக சேல்ஸ் ஆயிடுச்சு. இப்போ எப்படி? ஓகே, எல்லாம் கட் பண்ணி எடுத்து வைக்கிறேன். இன்றைக்கி நம்மளுடைய ஸ்விம்மிங் பூல் தான் க்ளீன் பண்ணுறாங்க. அது எப்படி க்ளீன் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்துடலாம். இப்படி தான் இருக்குது நம்ம ஸ்விம்மிங் பூல் இப்போதைக்கு. ஏன்னா இப்போ லீவ் விட்டாங்க இல்லைங்களா? அதனால் குளிக்கிறதுக்கு பிள்ளைங்களாம் ஆசைப்பட்றாங்க. அதுக்கு தான் குளிக்கிறதுக்கு ரெடி பண்ணலான்னு. எப்போவுமே ஓப்பன் பிளேஸில் இருக்குது இல்லைங்களா இந்த தொட்டி, அதனால் பாசம் பிடிச்சிக்கும். இது வந்து பாசம் பிடிக்காமல் அப்படியே இருக்குன்னா குளோரின் போட்டு நம்ம சுத்தம் பண்ணிக்கிட்டு தண்ணியில் குளோரின் போட்டுகிட்டே இருந்தோமா இந்த மாதிரி எதுவும் பாசம் கீசம் இப்போ எதுவுமே பிடிக்காமல் இருக்கும். ஆனால் நாம் வந்து டெய்லியும் தண்ணி விட்டு காட்டு கட்டுறதானுங்களா, அதனால் நம்ம வந்து குளோரின் போடுறது கிடையாது. அதுக்காக அப்பப்போ இப்படி பாசம் பிடிக்கிறப்பெல்லாம் நம்ம இந்த மாதிரி கழுவி வீட்டுக்கு வேண்டியது தான். ஏன்னா போர் தண்ணி அப்படியே இறக்குறோம், அப்படியே வந்து காட்டுக்கு கட்டுறோம். அதனால் குளோரின் நாங்கள் எதுவும் போடுறது கிடையாது. இன்றைக்கெலாம் சுத்தம் ஆயிடுச்சு. ஏன்னா இன்றைக்கெலாம் சுத்தம் ஆயிடுச்சு தானே. நாளைக்கெலாம் தண்ணி விட்டுறலாம். நைட்டு ஏற்றினோமா அப்படி எடுத்துகிட்டு நம்பிடும். போட்டு விட்டுருங்க. நாங்கள் நீ போட்டுட்டு போனா நாங்கள் சினிமாவுக்கு போயிட்டு வந்து ஆஃப் பண்ணிக்கிறோம். போயிட்டு வந்து ஆஃப் பண்ணால் சரியாக போயிடும்.
இந்த வெயிலுக்கு கறிபலாலாம் ஒரு மாதிரி வெம்பி போன மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே பாருங்களேன், அப்படியே ஒரு மாதிரி சூடுபட்ட மாதிரி இருக்குது காயெல்லாம். வெயில் சொட்டுக்கு அந்த ரெட் கலர் பூ பாருங்களேன், மேலேருந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த செடிங்க வச்சுருக்கேன், யாருக்கு வேணும்னு சொல்லுங்கள், உங்களுக்கு கொடுக்குறேன் நான். பாருங்க அழகாக இருக்குது. அப்படியே மேலேருந்து பார்த்தா அவ்வளோ பந்தலாட்டம் படர்ந்து போயிருக்குது. பாருங்க எவ்வளோ படர்ந்துருக்குங்கிறீங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது செடி பார்க்குறதுக்கு. பூவும் அவ்வளோ அழகான பூ இது உண்மையாலுமே. இது நம்ம வீட்டுக்கு பின்னாடி சைடு இருக்கிற தோட்டம். நல்லா கத்திரி செடியெலாம் நல்லா வந்திருக்குது. தக்காளி செடிக்கு கொஞ்சம் வெயிலுக்கு தாக்கு பிடிக்கல, கொஞ்சம் கஷ்டமாக தான் வந்திருக்குது. செம்பருத்தி செடிங்க அங்கங்கே இருக்கிறது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. பாருங்க செம்பருத்தி செடிங்க இருக்கவே அழகாக இருக்குது. அவ்வளோதான். 2 நெல்லிக்காய் செடிங்க, 3ஆவதாக ஒன்று குட்டி நெல்லிக்காய் செடி வச்சுருக்கேன். இதுதான் குட்டி நெல்லிக்காய் செடி, அது ஒன்று. அவ்வளோதான். பின்னாடி சைடு பார்த்தோமாக்கா பசங்க எல்லாம் கிரிக்கெட் விளையாண்டுருக்காங்க பாருங்கள். வருஷம் இங்கே தான் கிரிக்கெட் போடுவாங்க எப்போவுமே. நல்ல பெரிய கிரவுண்டாக போட்டுட்டு விளையாடுவாங்க. விவசாயம் பண்ணுற இடம் தான், ஆனால் வருஷம் இந்த சம்மரில் ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா, அதனால் அதில் சம்மர் டைமில் பசங்க எல்லாம் இங்கே தான் கிரிக்கெட் விளையாடுவாங்க. கரெக்டாக நான் இங்கே இருக்கிற நேரமே பார்த்து ஏரோப்ளேன் போகுது பாருங்கள். பார்த்துட்டிங்களா, எனக்கு பிடிச்ச ஏரோப்ளேன் போகுது. ஏரோப்ளேனில் போகிறதுனாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏரோப்ளேனை பார்க்கறதுனாலே ரொம்ப பிடிக்கும். ஐயா பக்கமாகவே போவோம் எங்கள் வீட்டு பக்கத்தில். தினமும் ஏரோப்ளேனை பார்த்துருவேன். சூப்பர். சரி போகலாம். அவர் கழுவி முடிச்சிட்டார். வினிசா செஞ்ச விவசாயம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஏண்டா வினிசா செஞ்ச விவசாயம் முடிந்து விட்டது. வெயில் தாக்கு பிடிக்கல, அதனால் வெயில் முடிஞ்சு அதுக்கப்புறம் விவசாயத்தை ஆரம்பிச்சிக்கலான்னு வந்துட்டாங்க மேடம். எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணுறாங்க. அண்ணா அந்த களைக்கொத்து அந்த பக்கெட் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துருங்க. சரி நம்ம போகலாம். ஏதுங்க நொங்கு வெட்டிட்டு இருந்தாங்க ஒரு இடத்துல. பார்த்தோன்னா மாமா எடுத்து போன்னு கொடுத்தாங்க. சரி எடுத்துட்டேன். சீட்டு எடுத்து பண்ணாங்க. சீவரத்துக்கெல்லாம் அருமையான கத்தி வச்சுக்கிறேன் அப்படின்னு. சாப்பிடு. எனக்கு ஒன்று கொடுங்க. இது 3 நொங்கு வந்து 20 ரூபாயாங்க? 15 ரூபா. ஒன்று 5 ரூபா. ஒன்று 5 ரூபா ஆயிடுச்சா? சூப்பர். அவ்வளோ ரேட் ஆயிடுச்சு. 3 20 ரூபாய்க்கு தான் மற்ற வைக்கிறாங்க. நம்ம ஊரில் ஏன்டா நோண்டி சாப்பிட தெரியுதா? ஏன்டா அத்தனோண்டு நொங்கு வச்சு நோண்டிட்டு இருக்கிற? குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி குட்டி நொங்கு வச்சு சாப்பிட்டுக்கிறான் பாருங்க. அவனுக்கு முதல்ல தான் செய்யணும். உங்கள் அப்பா சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றா. ஒரு விரலை விட்டு நோண்டி நோண்டி எப்படி சாப்பிட்றாரு பாரு. டேம் அவ்வளோதான். அது போய் என்ன வச்சுட்டு நோண்டுறாங்க 1/2 மணி நேரம். சிவாஜி ஒரு படத்தில் எப்படி மீன் குழம்பு சாப்பிடணும்னு சாப்பிட்டு காட்டுவார்ல, அது மாதிரி பாரு. இல்லடா அப்படியே வாயில விடு. ட்ரைனிங்கு மாமனுக்கு தெரியல. அந்த தேங்கிட்ட அந்த சோறாங்க இருக்கிறாங்க ராஜ்யங்க அப்ப. ஆமாம். இப்படி இங்கே நாட்டு டிக்கெட்டுக்கு வரும்போது அப்படியே கொடுத்துருவோம். இன்னும் கூட இன்னும் கண்ணு கம்மியாக தான் இருக்கும். அதுக்கு விரல விட்டு வாரத்தில் 10 காய் விரிஞ்சு விடுவோம். என்ன ஒரு ஐடியா. இப்படி ஜெதி கொடுத்தா ரவுண்டு விரிஞ்சு விடுங்க பிள்ளைங்க. அதனால சும்மா தின்னுடா வச்சு விரிஞ்சு விடுவோம். நல்ல ஐடியா தான். நம்ம கல் வாங்கிட்டு வந்தோம்னா அது வந்து நைட்டு ஃபுல்லாக அரிசி ஊற வச்சுட்டோம். அதில் இப்போ இந்த அரிசியை ஃபுல்லாக நம்ம நல்லா எல்லாம் அந்த கல் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் போட்டு நல்லா அப்படி அரைச்சி நல்லா மாவு மாதிரி அரைச்சி எடுத்துட்டோமாக்கா இந்த கல் நல்லா பழக்கப்படும். அவ்வளோதான். சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு ட்ரிப்பு 2 ட்ரிப்பு கஞ்சி ஊற்றி வச்சோமா கூட போதும். எனக்கு தெரிஞ்சு நம்ம இது மாதிரி அரைச்சோமா தான் நல்லாயிருக்கும். எப்படிங்க ஊற வச்சு இப்படி அரைச்சிக்கணும். ஒரு 2 ட்ரிப்பு இப்படி அரைச்சிக்கிட்டோமா
இந்த கல்லில் இருக்கிற அந்த அழுக்கு, அந்த கல் கொத்தும் போது ஒரு மாதிரி மண்ணாட்டு வரும்ல, அந்த மண் இது எல்லாமே போயிடும். ஆனால் எல்லாம் நிறைய பேர் என்ன, நீங்கள் எங்கள் வீட்டுக்காரர் காட்டின கல் தான் அழகாக இருக்குது அப்படின்னீங்க. அந்த கல் உருண்டையாக இருக்குதா? நீ பார்த்தே தம்பி? பார்க்கல? இதை கீழே இறங்கி வரவே இல்லையா? பால் கோவா சாப்பிட்டு படுத்துக்கிட்டே நட்டுக்கிட்டு அப்புறம் எங்கே போய் நீ வந்து வருவேன்? இப்படி நல்லா அரைச்சேன். அது என் கைக்கு அப்படி பிடிப்படல, அதனால தான் அது வேணாம் அப்படின்னு நினச்சேன். அதனால் நீங்களாம் சொன்னதுக்கப்புறம் அது கூட எடுத்துக்கலாமோ அப்படின்னு ஒரு யோசனை வந்துச்சேன். அவ்வளோதான், நல்லாவே வந்துருச்சுங்க. நல்லா காய வச்சுட்டேன். கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டு அதை வந்து நல்லா சுற்றிலையும் இப்படி தொடச்சி விட்டோமாக்கா முடிஞ்சுது. நல்லா மாவாட்டம் அரைச்சிடணும் அந்த அரிசியை. அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா இப்போ எண்ணெய் போட்டு நீவி வச்சிடலாம், அப்படியே தடவி வச்சிடலாம். இப்போ சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் அரிசி போட்டு ரொம்ப கொத்தாக இருந்தால் அரிசி ஒரு ட்ரிப்புக்கு 2 ட்ரிப் கூட போட்டு அப்படியே தேய்ச்சிருங்க. அவ்வளோதான். இதுக்கு மேலே நமக்கு வந்து கல் ஆல்ரெடி ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? சூப்பர். இதுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இந்த எலுமிச்சை பழம் வந்து நல்லா நீட்டமாக இருந்துச்சுங்க. இந்தா இவ்வளோ நீட்டமாக இருக்குல்ல. சரி, நம்ம ஊர் பழம் குண்டாக தானே இருக்கும், இது நீட்டமாக இருக்குது. இது வந்து எங்கள் மாமனாருக்கு பிறந்தநாள் கொண்டாடணும் இல்லைங்களா, அப்போ யாரோ கொண்டு வந்து போட்டிருக்காங்க, இந்த எலுமிச்சை பழம் மாலை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் கொஞ்சம் எனக்கு ஒரு மாலை வந்துச்சு. சரி, இது ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம், இதில் இருக்கிற கொட்டையை எடுத்து முளைக்க போடலாம் அப்படின்னு நினச்சி தான் ஆசையாக தூக்கிட்டு வந்தேன் நான். ஆனால் இங்கே வந்து அரிஞ்சு பார்த்தா நீங்களே பாருங்களேன், ஒரே கொட்டை கூட இல்லைங்க, அநியாயத்துக்கு. இது வந்து கொடி எலுமிச்சையாக இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால தான் கொட்டையே இல்லை. இங்கே ஒரு சரி, நம்ம இது பண்ணுறோம் இல்லைங்களா, என்னது பாத்திரம் கழுவுறதுக்கு அரைக்கிறோம் இல்லையா, சரி அதனால் வந்து அதுக்கு அரிஞ்சு போட்டு உள்ளே இருக்கிற கொட்டையை எடுக்கலான்னு எடுத்தேன். உண்மையாலே ஒரே கொட்டை கூட இல்லைங்க இதில். எனக்கு தெரிஞ்சு என்ன கொடி எலுமிச்சைன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிச்சுனாக்க இது என்ன எலுமிச்சை காய் அப்படிங்கிறத சொல்லுங்கள், நான் காட்டுறேன். இதை பாருங்கள், இது ஃபுல்லாகவே இப்படி நீட்டமாக தான் இருந்துச்சு. 2 நாள் ஆனதுனால கொஞ்சம் இதாகிடுச்சு, அப்படி வாட்டம் கொடுத்துருச்சு. அதுதான் அரிஞ்சு போட்டுட்ருக்கேன். இது வந்து ஊறுகாலாம் கூட போட முடியாது, ஏன்னா கயிறு உள்ளே விட்டு கோத்துட்டாங்கல்ல, அதனால் ஊறுகாய் போட முடியாதுன்ட்டாங்க. அதனால தான் சரி நம்ம பாத்திரம் கழுவுறதுக்காவது இது பண்ணிக்கலாம், ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. சரிங்களா? இந்த கொடி எலுமிச்சையில் பாருங்கள், அநியாயத்துக்கு இதே இல்லை, கொட்டையே இல்லை. தம்பி எல்லாமே கட் பண்ணி கொண்டு வந்துட்டேங்க. இப்போ இதில் வந்து நல்லா உப்பு போட்டு நல்லா பரட்டி வச்சிடலாம். எப்படி ஊறுகாய்க்கு உப்பு போட்டு பரட்டி வைப்போமோ அது மாதிரி நார்மலான உப்பு தான். எங்கள் ஊர் பக்கம் வந்து இது சாதா உப்புன்னு சொல்லுவோம். மாடு தண்ணி குடிக்கலின்னா இந்த உப்பு வாங்கி தான் அந்த கழனி குடத்தில் வந்து போட்டு கலந்து வைப்போம். அந்த உப்பு தான். இதுதான் இந்த அயோடின்னு அது இதுவும் எதுவும் கலக்காமல் நார்மலாக கிடைக்கிற உப்பு. இதுதான் நம்ம சாப்பிடணும் நாமளே. ஆக்சுவலாக இந்த உப்பு தான் நாங்களுமே சமையலுக்கு பயன்படுத்துகிறோம். அந்த உப்பு போட்டு நல்லா கலக்கி வச்சிடலாங்க. கலக்கிட்டு அதுக்கப்புறம் போட்டு அரைக்கிறது தான். இது கூட விம் லிக்விட் இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் போட்டு இதுவும் போட்டு நல்லா அரைச்சிட்டோமாக்க நமக்கு நல்ல பேஸ்டாட்டம் வந்துடும். நல்லா அந்த பேஸ்ட்டை வச்சு பாத்திரம் கழுவ வேண்டியது தான். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம எலுமிச்சை பழத்தை போட்டு உப்பு போட்டு கலக்கி வச்சிட்டோம் இல்லைங்களா, இப்போ நம்ம அரைச்சிடலாம். நம்ம இது ஏற்கனவே நம்ம செஞ்சுட்டு ரெகுலராக நம்ம செய்யறது. நான் ரெகுலராக எப்பவுமே எந்த எலுமிச்சை பழம் கிடைச்சாலும் இதை செஞ்சுருவேன். நீங்கள் சிட்ரிக் அமிலம்னு சொல்லி எது கிடைச்சாலும் செஞ்சுருங்க. கொழிஞ்சி பழம், அது பம்பளி மாசு, இது மாதிரி அதனுடைய தோல், அதை சாருங்க, எது கிடைச்சாலும் செஞ்சுக்கங்க. நிறைய பேர் புதுசாக பார்க்குறீங்க, ஒரு ட்ரிப் நீங்கள் செஞ்சு காட்டுங்கக்கா அப்படிங்கிறாங்க. அதுக்காக தான் நான் இப்போ செஞ்சுருக்கேன். சரிங்களா? இது கூட வந்து விம் லிக்விட் இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் கலந்துக்கலாம். அப்போ நுரையோடு சேர்ந்து வரும் உங்களுக்கு. இது கூட நம்ம இது பேக்கிங் சோடா இருக்கு இல்லைங்களா, ஆப்பச்சோடா சொல்லுவோம் இல்லைங்களா, இதுக்கு மாவுக்கெலாம் போடுவோமே, அந்த ஆப்பச்சோடா இருந்தாலும் நீங்கள் இது கூட போட்டுக்கங்க. அப்போ இந்த பித்தளை பாத்திரம், வெள்ளி பாத்திரம், இந்த வெங்கல பாத்திரம்லாம் விளக்கும் போது இன்னும் பளிச்சுன்னு ஆகும். நான் ரெகுலர் பாத்திரமெல்லாம் விளக்குறதுனால ஆப்பச்சோடா போட்டால் கையெல்லாம் புண்ணாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிறதுனால தான் ஆப்பச்சோடா எதுவும் போடல. நீங்கள் அது மட்டும் தனியாக விளக்குறதா இருந்தால் அதுக்கு தனியாக கூட கொஞ்சம் போட்டு விளக்குங்க, அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நான் விம் லிக்விட் ஊற்றிட்டேனுங்களா, இப்போ இது நம்ம இதை நைஸாக அரைச்சிக்கலாம். ஏற்கனவே ஒரு பேட்ச் அரைச்சிட்டேன் பாருங்கள், நல்லாவே நெகுன்னு மாவாட்டம் நைஸாக வந்துருச்சு பாருங்கள். நீங்கள் இதை அப்படியே தொட்டு தொட்டு நம்ம பாத்திரத்தை விளக்கிக்கலாம். சரியா? இதை போய் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் உங்களுக்கு. அவ்வளோதாங்க, இந்த மாதிரி இப்போ நைஸாக வந்துருச்சு. நம்ம மிக்சியை பொறுத்தா இது நைஸ் ஆகிறதும் நைஸ் ஆகாமல் இருக்கிறதும்.
இதுலயே வந்து இதுவே நம்ம தண்ணியில போட்டு நல்லா கலக்கிட்டு வடிகட்டி இந்த தண்ணியை வந்து நம்ம வீடு துடைக்கிறோம் இல்லைங்களா, அதுல ஊத்தி நம்ம வீடு துடைச்சிக்கலாம். அதுவும் பளிச்சுன்னு ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த இப்படி ஸ்ப்ரே பண்றாங்க இல்லைங்களா, ஸ்ப்ரே பண்ணி அடுப்பு துடைக்கிறது, இது மாதிரி எல்லாமே நம்ம இதை தண்ணியில கலக்கிட்டு வடிகட்டி நம்ம அதெல்லாம் பண்ணிக்கலாம். எல்லாமே பண்ணிக்கலாங்க. ஏன்னா இதை எலுமிச்சை பழம் தான் நம்ம போட்டுருக்குறோம். இந்த ஒரு விளம்பரத்தில் சொல்லுவாங்க, அப்படியே எலுமிச்சை பழம் வாசடிக்குது பாத்திரத்தை கழுவுனா அப்படிங்கிறாங்கல்ல, அதுலாம் வாசடிக்காது. நாம் விளக்குற இந்த லிக்விட் இந்த இதை தொட்டு நம்ம விளக்கணுமா தான் எலுமிச்சை பழம் வாசடிக்கும். நீங்கள் ஒரு ட்ரிப் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்புறம் தெரியும் உங்களுக்கு. நீங்கள் கடைகளில் பித்தளை பாத்திரம்லாம் விற்கிறதுக்கு அந்த பீதாம்பர்லாம் விற்கிறாங்க இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம போட்டோமா நமக்கு கைக்கு தான் கெடுதல் வரும். நமக்கு பாத்திரம் அப்போதைக்கு பளிச்சுன்னு ஆகும், ஆனால் நம்ம கைக்கு தொந்தரவு வந்துடும். இது நம்ம என்ன போட்டு பண்ணாலும் கைக்கு தொந்தரவு வராது. நீங்கள் வந்து விம் லிக்விட் போட வேணாம்னு நினச்சிங்கனாக்கா, பூந்தி கொட்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த பூந்தி கொட்டையோட தோல் எடுத்து அதை நல்லா ஊற வச்சு அதை இதுக்கு எலுமிச்சை பழத்தை கூட சேர்த்து நம்ம அரைச்சிக்கிட்டோமா நல்லா நுர வரும். சரிங்களா? அதனால் பூந்தி கொட்டை கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அவ்வளோதான். இது நான் எப்படி பளிச்சுன்னு ஆகுதுங்கிறது ஒரே ஒரு செம்பு பாத்திரத்தை விலைக்கு காட்டுறேன் உங்களுக்கு. நல்ல பேஸ்ட், நல்லா சூப்பராக பேஸ்ட் வந்துருச்சு. இதில் ஒரு ஸ்பூன் அள்ளி போட்டு நம்ம அந்த அஞ்சரை பெட்டியை கழுவி பார்க்கலாம். இந்த மிக்சி ஜார் பாருங்க, நம்ம அதை போட்டு அரைச்சதுனால எவ்வளோ சூப்பராக பளிச்சுன்னு ஆயிடுச்சுன்னு. இது மாதிரி கொஞ்சம் கல்லுப்பு போட்டு அரைச்சாலே பிளேடு சூப்பராக ஷார்ப்பாக ஆயிருன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எலுமிச்சை பழம் இந்த இதுவே ஒரு ஸ்பூன் கொஞ்சோண்டு போட்டு நல்லா ஓட விட்டோமா நல்லா பளிச்சுன்னு ஆயிரும், எந்த ஒரு அழுக்கும் இல்லாமல் ஆயிரும். இந்த ஜார் மட்டும் இல்லை, இருக்கிற வீட்டில் இருக்கிற எந்த ஜாராக இருந்தாலும் இது மாதிரி போட்டு கழுவி பாருங்க. சரியா? இப்போ நம்ம இதை போட்டு அஞ்சரை பெட்டி கழுவி பார்க்கலாம். வா. அவ்வளோதான். பார்த்தீங்களா, இப்போ தேய்ச்சிட்டு இருக்கிறேன். நீங்கள் நான் வேறு எதுவுமே போடல, இதை அரைச்சதை மட்டும்தான் போட்டு இப்படி தேய்க்கிறேன். அதுவே பளிச்சுன்னு ஆயிரும். உங்களுக்கு வந்து நேரம் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு பாத்திரத்தில் இந்த பித்தளை பாத்திரத்தெல்லாம் போட்டு இதில் 4 ஸ்பூன் போட்டு தண்ணி போட்டு ஊற வச்சிருங்க. ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு எடுத்து நீங்கள் கழுவுனீங்கன்னா அதுவே பளிச்சுன்னு ஆயிடும். நம்ம இப்படி விளக்க வேண்டியது அவசியமே இல்லை. சரிங்களா? நான் வந்து இந்த பித்தளை பாத்திரத்தெல்லாம் ரெகுலராக இது மாதிரி தான் கழுவிட்டு இருக்கிறேன். சரிங்களா? எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு. இப்படி கொஞ்ச நாள் பூசி நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா கூட பளிச்சுன்னு ஆகி போயிடும். அவ்வளோதாங்க, நம்ம பித்தளை பாத்திரத்தை விளக்கிட்டோம். ரொம்ப சூப்பராக பளிச்சுன்னு ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இது கூட நான் வேறு எதுவுமே போட்டு விளக்கல, அது மட்டும்தான் நாங்கள் போட்டு விளக்கணும். சரிங்களா? உள்ள போதும். இதே மாதிரியே நீங்களுமே ஒரு ட்ரிப் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர். எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க, நான் தான் லாஸ்ட்டு. சூப்பராக இப்போ கிளம்பியாச்சு. இப்போ எங்கே கிளம்பி போகிறோம்னாக்கா சினிமாவுக்கு. என்ன சினிமா, என்ன படம்? டூரிஸ்ட் ஃபேமிலியா. ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க, அதனால தான் கிளம்பி போகலாம் அப்படின்ட்டு. நிறைய பேர் வந்து போன வீடியோவில் வந்து நான் கட்டிட்டு இருந்த சாரியை வந்து கிடைக்குமா, எங்கே எடுத்தீங்கன்னு சொல்லி கேட்டீங்க. நான் கட்டிட்டு இருக்கிற சாரி, கட்டிட்டு போகிற சாரி எல்லாமே நம்ம வண்ணவள் தாங்க. அதனால உங்களுக்கு சாரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நம்ம வண்ணவளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கனாவே உங்களுக்கு அந்த சாரி இருக்கா இல்லையா அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே சொல்லிடுவாங்க. சரிங்களா? இப்போ நம்ம சினிமாவுக்கு போயிட்டலாம். எங்கடா செருப்பு போடாமே விடுறாங்க, வீட்டு யார் கூட்டுறது? இப்போ எல்லாம் எங்கள் வீட்டுக்காரர் ரெகுலராக ராஜம் தேட்டருக்கே கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஏன்னா அங்கே போகிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. டவுனுக்குள்ளார போனாக்கா டவுனுக்கு டிராஃபிக்கில் போயிட்டு ரிட்டன் வரத்துக்குள்ளே போதும் ஆயிடுது. இது வந்து கருப்பூருங்கிறதுனால டக்குன்னு எங்களுக்கு பக்கமாகவும் இருக்குது. அது இல்லாமல் ஹோம் தேட்டரில் பார்க்குற மாதிரி ரொம்ப ஜாலியாக இருக்குது எங்களுக்கு. அதனால் அடிக்கடி எப்போ சினிமா கூப்பிட்டு போனாலும் இப்போ ராஜம் தேட்டருக்கே கூப்பிட்டு போயிடறாரு. அங்கே டிக்கெட்டு இல்லை அப்படின்னா மட்டும்தான் வேறு தேட்டருக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. போன உடனே எல்லோரும் பாப்கார்ன் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் சீஸ் போட்ட மசாலா பாப்கார்ன் தான் வாங்கணும். டக்குன்னு கொட்டிடுமா, நாமளே பாப்கார்ன் கிடைக்கும். போதுமாடா? நானா சாப்பிட்றேன், நீங்கள் தானே? ₹100 இல்லை. படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அதுவும் சிம்ரனை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு.
தனுஷ்கோடியை வந்து நம்ம பக்கத்துலேயே போய் பார்த்துருப்போம். ஆனால் இந்த மாதிரி தூரமாக லாங் ஷாட்டில் பார்த்துருக்க மாட்டோம். இந்த சினிமாவில் பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. படமெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் எந்திரிச்சு போனாங்க. ஆனால் யாருமே வந்து கை தட்டவே இல்லைங்க. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒருத்தர் கூட கை தட்டவே இல்லை. அவங்க பாட்டுக்கு படம் முடிஞ்சு அவங்க பாட்டுக்கு எந்திரிச்சு போனாங்க. ஆனால் அப்படிலாம் இருக்கவே கூடாதுங்க. படம் நல்லா இருக்கா எல்லாருமே கை தட்டணும், என்கரேஜ் பண்ணணும். அந்த படத்தை எடுத்த டைரக்டராக இருக்கட்டும், அதில் நடித்தவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே நம்ம தட்டுற இந்த கைத்தட்டல் தான் பெரிய அவார்டாக இருக்குங்க. ஏன்னா அதில் இருக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடையாது. அதனால் தயவு செஞ்சு உங்களுக்கு பிடிச்ச சீன் வந்தாலும் சரி, அதில் நடிச்சிருக்கிறது உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தாலும் சரி, கைத்தட்டுங்க. கைத்தட்டி எல்லோரும் என்கரேஜ் பண்ணுங்கள். அதுதான் வந்து மனித இயல்பு. அதனால் கைத்தட்டுறதுல என்னங்க வந்துட போகுது? என்னடா இந்த அக்கா இப்படி சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. எனக்கு தோணுன்னு சொன்னேன், அவ்வளோதான். படம் முடிஞ்சு வெளியில் வந்தாக்கா மழை சோன்னு பெஞ்சிச்சு. அதுலேயே அப்படியே நாங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.